சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் பன்னீர்செல்வத்தின் வருகை. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்கப்படுவாரா என்ற தகவல் இன்று மாலைக்குள் வெளியாகும். தற்பொழுது அதிமுகவின் பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அவர்கள் பங்கேற்க உள்ளதாக சில தகவல்களை சமூக வலைதளங்கள் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று அதிமுகவின் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இந்த அலுவலக கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன? பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றோரை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி பாஜகவின் தலையீடும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததும் எடப்பாடி பழனிசாமியின் மனமாற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த கூட்டம் அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்புமுனையாகவும் அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக ஆட்சியை தக்கவைக்கவும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கவும் தீவிரமாக செயல்பட்டும் வருகிறது. ஆனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் சென்னை மாநகரம் ஸ்ரீவாரூர் வெங்கடாசலபதி மண்டபத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கிவிட்டது. இதில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள், சுமார் 3000 பொதுக்குழு உறுப்பினர்கள், 5000 செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். தேர்தல் வியூகம், கூட்டணி விவகாரம் போன்ற முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்படுவதாலும் அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. முக்கியமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது. டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் பன்னீர்செல்வம் ஒரு முக்கிய முடிவை எடுப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து பிரச்சனைகளையும் முடித்துவிட்டு தேர்தலில் கவனம் செலுத்த அதிமுக திட்டமிட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. ஓபிஎஸ், சசிகலா இவர்களது ஆதரவு இல்லாமல் முக்குளத்தோர் சமூகத்தின் ஆதரவுகள் கிடைப்பது கடினம். இதனால் சிறு சதவீதம் ஓட்டுகளிலும் தோல்வியே அதிமுக தழுவும். அதனால் ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். அதனால் உட்கட்சி முதலில் சரி செய்துவிட்டு தேர்தலில் முழு கவனத்தை பெற வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறியுள்ளார். இதனால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா